வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அடுத்த அத்தியாயம் 7. முகூர்த்த நேரத்தில் முக்தி பெற்றவர். கங்கை கரையிலே கூடியிருக்கிற அநேக மகானுபாவர்கள் மத்தியிலே ஸ்ரீ சுகாச்சாரியார் பரிஷித் ராஜனுடைய கேள்வியை கேட்டு பெரிதும் சந்தோஷமடைந்தார். ஹே ராஜன், மிகவும் உத்தமமான கேள்வியை தான் கேட்டாய். ஏனெனில் இப்புவியில் மானிடர்களுக்கு இரவு நேரங்களில் அவர்கள் ஆயுள் தூக்கத்தாலும் ஸ்திரீ போகத்தாலும் வீணாகி விடுகின்றன. பகலிலோ குடும்ப ரட்சணைக்காக பொருள் தேடுவதாலும் மற்றும் அநேக பலனற்ற காரியங்களாலும் வீணாகி விடுகின்றன. புத்திர மித்திரர்களோடு கூடிய மனிதன் அழியும் பொருட்களை இச்சித்து அம்மாதிரி காரியங்களில் தன் புத்தியை செலுத்தியும் வருகின்றானே ஒழிய தன் சரீரம் உட்பட அனைத்தும் அழிந்து போகக்கூடியவை என்பதை கண்கூடாக கண்டும் அவற்றை மனதில் வாங்க கொள்வது இல்லை. பிறருக்கு ஏற்படும் மரணத்தை கண்டும் அவன் அதை பற்றி சிந்திப்பதில்லை. ஆகவே மோட்சத்தை அடைய விரும்புபவன் பந்தத்தை போக்கி பிறவா பேரின்பத்தை அளிக்க சர்வாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை ஸ்மரிக்க வேண்டும். மரண சமயத்தில் நாராயண ஸ்மரணத்தை தவிர வேறு ஒன்றும் மென்மையாக சொல்லப்படவில்லை. ஹே ராஜன், துவாபர யுகத்தின் முடிவில் என் பிதாவான வியாச பகவானிடமிருந்து அத்தியயம் செய்த பாகவத புராணத்தை உனக்கு சொல்கிறேன். ஹே பரிஷித்து, நீயோ பரம பாகவதனாக இருக்கின்றாய். ஸ்ரீமன் நாராயணனுடைய துல்லியமான இப்புராணத்தை மரண சமயத்தில் கேட்க நீ கொடுத்து வைத்துள்ளாய். தேகாதி சம்பந்தங்களற்ற ஆத்மாவுக்கு தேவையான முயற்சியில் ஈடுபடாத மனிதனுக்கு எத்தனை வருடங்கள் ஆயுள் இருந்தும் என்ன பயன்? காமிகளும் மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கும் முமுட்சிகளுக்கும் அவரவர் கோரிய பலனை அடைய ஹரிநாம கீர்த்தனமே சாதனமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இப்புவியில் வாழப்போகும் காலம் குறுகி இருந்தாலும் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இரண்டர கலக்கச் செய்ய ஒரே முகூர்த்த காலத்துக்குள் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்து முக்தி பெற்றார் ஒருவர். அவர் கட்பாங்கன். கட்பாங்கன் ஒரு சமயம் தேவாசுர யுதத்தில் தேவர்களுக்கு உதவி செய்தார். தேவர்களோடு சேர்ந்து கொண்டு அசுரரை எதிர்த்து போரிட்டு யுத்தத்தில் தேவர்களுக்கு வெற்றி கிட்ட செய்தார். அவர் செய்த உதவியை தேவர்கள் பெரிதும் பாராட்டி அவரை கொண்டாடினர். தங்களுக்கு அவரால் ஏற்பட்ட இன்றியமையாத சகாயத்துக்கு பதிலாக ஏதாகிலும் செய்ய விரும்பினார் தேவர்கள். அவருக்கு வேண்டிய வரத்தை கேட்குமாறு சொன்னார்கள். கட்வாங்கனோ தமக்கு அது வேண்டாம், இது வேண்டும் என கேட்கவில்லை. தம்முடைய ஆயுள் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கிறது என்பதை தெரிவிக்குமாறு வேண்டினார். இன்னும் ஒரு முகூர்த்த காலமே அவர் உயிரோடு இருப்பார் என தேவர்கள் தெரிவித்தனர். அதை கேட்டதும் கட்பாங்கன் தேவர்களை வணங்கி அவர்களிடம் விடைபெற்று விமானத்தில் பூலோகத்திற்கு ஓடி வந்தார். பூமி அடைந்ததும் அனைத்தையும் துறந்துவிட்டு ஸ்ரீராமன் நாராயணனையே ஸ்மரித்து அவருடைய பாதார விந்தங்களை அடைந்தார். ஹே ராஜன், கட்பாங்கனை விட நீ பலவிதத்திலும் அதிர்ஷ்டசாலி. அடுத்த க்ஷணம் என்ன நிகழப்போகிறது என்பதை அறிய முடியாத இப்பூமண்டலத்தில் உனக்கு இன்னும் 7 நாட்களுக்குள் மரணம் இல்லை என்பது நிச்சயமாகிவிட்டது அல்லவா? முகூர்த்த நேரமே போதுமென சொல்லி பட்டிருக்கையில் 7 நாட்கள் அவகாசம் உனக்கு இருப்பது என்பது பெரும் பாக்கியம் அல்லவா? முக்திக்கு சாதகமாக சொல்லப்பட்டிருப்பவை அனைத்தையும் நீ சம்பாதித்துக் கொள்ளலாம். மரண காலம் வந்ததும் மனிதன் தான் இறக்கப் போவதை பற்றி கொஞ்சமும் பயப்படாது வைராகியமாகிற கத்தியால் இந்த உடலுக்கு சொந்தமான புத்திரமித்திரர்களிடமிருந்து மற்றும் பொருள்களிடமிருந்தும் உள்ள பிரியத்தை வெட்டி எறிந்து வீட்டை விட்டு புறப்பட வேண்டும். புண்ணிய தீர்த்தத்தை அடைந்து நீராடி ஜனங்களற்ற சுத்தமான இடத்தில் முறைப்படி ஆசனத்தில் அமர்ந்து பிரணவத்தை மனத்தால் ஜபிக்க வேண்டும். பிரணவத்தை ஜபிப்பதை நிறுத்தாமலேயே பிராணாயாமத்தை செய்தவாறு மனதை வசப்படுத்த வேண்டும். புத்தியை சாரதியாக கொண்டு இந்திரியங்களை அதனதன் விஷயத்தில் நின்று இழுத்து பகவானுடைய சொரூபத்தில் மனத்தை செலுத்த வேண்டும். பகவானுடைய சொரூபத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. ஆசனத்தையும் சுவாசத்தையும் ஜெயித்த மனிதன் சங்கத்தை விலக்கி இந்திரியங்களை ஜெயித்து மனத்தையும் பெருமானுடைய ரூபத்தில் நிலைக்க செய்வதற்கு தாரணை என்று சொல்லுவார்கள். இடத்தாரணைக்கு உட்பட பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தோற்றத்தை விராட் புருஷன் என்பர். அவருக்கு பாதாள லோகமே உள்ளங்கால், பாதத்தின் பின்பகுதியும் முன்பகுதியும் ரசாதலமாகும், மகாதலம் குதிகால்களாகவும் தலாதலம் கணுக்கால்களாகவும் விதலம் அதலம் இரண்டும் துடைகளாகவும் பூதலம் பின்தட்டாகவும் ஆகாசம் உந்தியாகவும் விளங்குகின்றனவாம். அவருடைய மார்பு ஸ்வர்கலோகமும் கழுத்து மகர்லோகமும் முகம் ஜனலோகமும் என்று தேவர்கள் சொல்லுகின்றன. தப்போலோகம் நெற்றியாகவும் ஸ்தியலோகம் தலையாகவும் கூறுகின்றன. இன்னும் வேதங்கள் அப்புருஷனை விவரிக்கின்றன. இந்திராதி தேவர்கள் அவருடைய கைகளாம், திக்குகள் காதுகளாம், சப்தம் ஸ்ரோஸ்ரேயமாம், அஸ்வினி
தேவர்கள் இருவரும் அவருடைய நாசிகளாம். மனம் அதாவது வாசனை கிரானேத்ரியமாம். அக்னிவாய் அந்தரிஷ லோகம் நேத்திரலோகோளம். சூரியனே கண், இரவும் பகலும் இமைமயிர்கள். பிரம்மலோகம் புருவங்கள், ஜலம் நாக்கு, ரசம் ஜிக்வேந்திரியம், வேதங்கள் பரமஹந்திரியம், யமன் தெத்து பற்கள், பாசம் பற்கள், மாயை அவருடைய மந்தகாசம், சிருஷ்டி அவருடைய கடைக்கண் பார்வை. இப்படியாக வேதங்கள் அந்த புருஷனை விவரிக்கின்றன. ஏ ராஜன், இன்னும் சொல்கிறேன் கேள். வெட்கமே அப்புருஷனுடைய மேல் உதடாகும், லோபம் கீழுதடாகும், தர்மம் ஸ்தனமாகவும் அதர்மம் பிருஷ்டபாகமாகவும் விளங்குகிறது. பிரஜாபதி அவருடைய குறியாக விளங்குகிறது. மித்ரா வருணர் இருவரும் விரைகளாக ஆகின்றனர். சமுத்திரங்கள் வயிறாகவும் மலைகள் எலும்பு கூடங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. நதியே நரம்புகளாக ஆகின்றன. உரோமங்களாக மரங்களும், காலமானது நடையாகவும் காற்றானது மூச்சாகவும் சம்சாரமானது விளையாட்டாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய கேசங்களே மேகங்கள், வஸ்திரம் சந்தியா காலம், ஹிருதயம் அவ்யக்தமெனப்படும் பிரதானம், மனது சந்திரன், மகத் தத்துவமே சித்தம், ஸ்ரீ ருத்ரன் அகங்காரம், குதிரை கோவேறு கழுதை, ஒட்டகம் யானை ஆகிய மிருகங்கள் நகங்கள், மற்ற மிருகங்களும் பசுக்களும் அவருடைய இடைப்பிரதேசம், பக்ஷிகளே அவருடைய குரல், ஸ்வயம்பு மனு அவருடைய புக்தி, கந்தர்வர், வித்யாதாரர், சாரணர், அப்ரசஸ் ஆகியோர்கள் ஸ்மிருதிகளாக விளங்குகின்றன. அசுர சேனை அவர்களுடைய வீரியமாக சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கு பிராமணன் முகமாகவும், சத்திரியன் புஜங்களாகவும், வைசியன் துடையாகவும், இதரர் கால்களாகவும் ஆகிறார். யக்ஞமே அவருடைய தர்மமாகும். இவ்வாறு விராட் புருஷன் சகலமான அண்டங்களையும் தம்முள் கொண்டு விளக்குகிறார். எந்த காலத்திலும் அழிவற்ற அப்புருஷனையே பூஜிக்க வேண்டும். பிரம்மதேவன் இந்த விதமாகத்தான் பிரளயத்தின் போது தியானித்து அழிந்து போன பிரபஞ்சம் இன்ன விதமாக இருந்தது என்பதை அறிந்து சிருஷ்டித்தார். இதுவரை மரணத்தை அறிந்தவன் செய்ய வேண்டியவற்றை கூறினேன். ஹே ராஜன், இப்போது தானே தேகத்தை விட விரும்புவர் செய்ய வேண்டியதை பற்றி கூறுகிறேன் கேள். அவ்வாறு விருப்பமுள்ளவர்கள் தேசம் காலம் ஆகியவற்றை பார்க்கலாகாது. யோக பலத்தால் தேகத்தை விட விரும்புபவர்களுக்கு யோக சக்தி சித்திக்க வேண்டுமே தவிர தேசமும் காலமும் தேவையில்லை. ஸ்திரமானதும் சுத்தமமானதும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்திரிய ஜெயத்தை அடைய வேண்டும். பின்னர் பிராணாயாமத்தில் பிராணனை அடக்க வேண்டும். சஞ்சலமற்ற புத்தியால் மனத்தை அடக்கி அந்த புத்தியை ஆத்மாவிடம் லயப்படுத்தி விட வேண்டும். பின்னர் ஆத்மாவை சுத்த பிரம்மிடத்திலிருந்து இரண்டர கலந்து செய்ய வேண்டும். இவ்விதம் பிரம்ம பாவத்தினால் மட்டும் நிலைக்க இருப்பவர் ஸ்வரூபத்தில் ஒடுங்க வேண்டும். குதிகாலினால் மூலாதாரத்தில் உள்ள ஆணவ மலத்தை அடக்கி பிறகு வாயுவை 6 ஸ்தானங்களில் ஒன்றின் மேல் ஒன்றாக கொண்டு போக வேண்டும். மணிபூரக ஸ்தானமான நாவியில் இருக்கும் வாயுவை அநாகத சக்கரமான ஹிருதயத்தில் ஏற்றி பின்னர் விசுத்தி சக்கரமான கழுத்துக்கு கீழுள்ள பிரதேசத்தில் பிரம்மநாடி வழியாக கொண்டு செல்ல வேண்டும். பிறகு அந்த வாயுவை விசுத்தி சக்கரத்தின் நுனி பிரதேசத்துக்கு மெதுவாக கொண்டு வந்து அதன் வழியாக புருவங்களின் நடுவே உள்ள விரதே சமமான ஆக்ஞா சக்கரத்தை அடைய வேண்டும். அதன் பிறகு பிராணனுடைய வழிகளாக 2 காதுகள், 2 கண்கள், 2 மூக்கு துவாரங்கள், வாய் ஆகிய 7 வழிகளை மடைந்து ஆக்ஞா சக்கரத்திலேயே அரை முகூர்த்த நேரம் இருந்து பரபிரம்மத்தில் இரண்டர கலந்து பிரஹந்திர ஸ்தானத்தை பிளந்து கொண்டு தேகம் இந்திரியம் இரண்டையும் விட வேண்டும். சத்தியலோகத்தை அடைய போகிறவர்களாகலும் அவர்கள் மனத்துடன் இந்திரியங்களுடன் கூடவே தான் செல்ல வேண்டும். வாயுவுக்குள் நுழையக்கூடிய சூஷ்ம சரீரத்தை உடையவர்களாக யோகேஸ்வரர்களுக்கு பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்னும் 3 லோகங்களுக்கும் உள்ளேயும் இவற்றும் வெளியேயும் மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம் ஆகியவற்றில் சிறந்த கதி உண்டாகின்றன. உபாசனம், பாகவத தர்மம், அஷ்டாங்க யோகம், ஞானம் ஆகியவற்றை அடைந்தவர்களுக்கு கிட்டும் சிறந்த கதியை மற்றவர்கள் கர்மங்களினால் அடைய முடியாது. பிரம்மலோகம் செல்பவன் முதலில் சூஷ்ம்னா நாடியின் உதவியால் அக்னி அபிமானி தேவதையை அடைகிறான். சகல பாவங்களும் பொசுக்கப்பட்டவனாகி அங்கிருந்து ஹரியின் சப்தம் உள்ளதாக ஜோதி சக்கரத்தை அடைகிறான். அதை கடந்து அவன் ஒருவனாக சூஷ்மமானதும் பரிசுத்தமான சரீரத்தோடு மகா கல்பம் முடியும் வரை ஆயிலை கொண்ட பிருகு முதலான மகரிஷிகளால் விரும்பப்படும் மகர்லோகத்தை அடைகிறான். அந்த கல்பத்தின் முடிவில் ஆதிசேஷனால் வெளியிடப்பட்ட நெருப்பான மூச்சுக்காற்றால் மூவுலகமும் ததிக்கப்படும் போது அதன் உஷ்ண மகர்லோகத்தை அடைகிறது. அப்போது அங்கிருந்து புறப்பட்டு அவன் பிரம்மதேவனுடைய சத்தியலோகத்தை அடைகிறான். பகவத் உபாசனத்தை செய்தவர்கள் முடிவற்ற துக்கத்தை கொடுக்கக்கூடிய பிறவி துயரை அடைவதைக் கண்டு பவது உபாசனத்தை செய்தவர்கள் அடையும் மானசீகமான துக்கத்தை தவிர சத்தியலோகத்தில் வசிப்பவர்களுக்கு வேறு எந்த துக்கமும் கிடையாது. மூப்பும் இல்லை, மரணமும் இல்லை.
பிரம்மலோகத்தில் வாசம் செய்பவர்களுடைய கதி 3 விதமாக இருக்கும். கல்பத்தின் முடிவில் தங்கள் தங்கள் புண்ணியங்களின் தார தம்மியத்துக்கேற்ப அதிகாரிகளாக பிறப்பார்கள் ஒரு விதம். ஹிரண்ய கர்ப்பரான பிரம்மதேவனுடைய உபாசனத்தால் சென்று பிரம்மதேவனுடன் முக்தியை அடைபவர்கள் 2வது வகையினர். விஷ்ணுவை தானே உபாசித்தவர்கள் பிரம்மாண்டத்தை போதித்து கொண்டு வைகுண்டத்தை அடைவார்கள். இவ்வாறு இவர்கள் 3வது வகையினர் ஆவர். சத்தியலோகத்திலிருந்து அண்டாவானமாகிய பிருத்திவியை அடைந்து அதனோடு கலந்து ஜலமாகிற ஆவரணத்தை அடைந்து ஜலமயமான சரீரத்துடன் வாயுமண்டலத்தை அடைந்து வாயுமயமாகி ஆகாச மண்டலத்தை அடைந்து ஆகாசமயமாகி குரோணேத்ரியந்திரத்தினால் கந்தம் என்கின்ற தன் மாத்திரையை அடைந்து பின்னர் சசக்கிரியந்திரத்தினால் ரூபதன் மாத்திரையை அடைந்து அதன் பின்பு துவக்கிருதியத்தினால் ஸ்பரிசதன் மாத்திரையை அடைந்து பிறகு ஸ்ரோத்ரேத்ரியத்தால் சப்ததன் மாத்திரையை அடைந்து பின்பு அந்தந்த கர்மேந்திரியங்களின் அவற்றின் கிரியா ரூபமாக இருந்து பூத சூஷ்மங்களும் இந்திரியங்களும் ஒடுங்குமிடமான அகங்காரத்தை அடைகிறான். பின்னர் அந்த சரீரத்துடனே மகத் தத்துவத்தை அடைந்து அதன் சரீரத்தை பெற்று எல்லா குணங்களும் ஒடுக்குமாகிய பிரகிருதியை அடைகிறான். பிறகு பிரகிருதியுடனே இருந்து முடிவில் சாந்தமானவரும் ஆனந்த ஸ்வரூபமுமான பரமாத்மாவை அடைகிறான். இவ்விதமாக பகவத் சம்பத்தை அடைந்தவன் மறுபடியும் இங்கு திரும்புவதில்லை. ஹே ராஜன், இந்த இருவழியும் முன்னர் நாராயணனால் பிரம்மதேவனுக்கு உபதேசிக்கப்பட்டது. அவர் 3 முறை வேதங்களை அறிந்து பகவானிடம் பக்தி உண்டாகக்கூடிய கர்மயோகமே எல்லா வேதங்களுக்குள்ளும் சாரமானதென நிச்சயித்தார். ஆகவே மனிதர்களால் எல்லா விடங்களிலும் எல்லா விதத்திலும் ஸ்மரிக்க தகுந்தவர் நாராயணனே ஆவார். சாதுக்களுக்கு ஆத்மாவாக பிரகாசிக்கும் பரந்தாமனுடைய திவ்ய சரித்திரங்களை தொன்னை போன்ற காதுகளில் வாங்கி பருகுபவர்கள் உள்ளத்தில் நிரம்பியிருக்கும் அழுக்குகளை போக்கியவர்களாக சித்த சுத்தியோடு பகவானுடைய பாதார விந்தங்களை அடைகின்றனர். இவ்வாறு கூறி முடித்த சுகர் பரிசுத்தராஜனை பார்த்து மேலும் சொல்லத் தொடங்கினார். இந்த அத்தியாயம் இதனுடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.